நாட்டில் 15 பயங்கரவாத அமைப்புகளின் சொத்துக்கள் முடக்கம். வெளியானது அறிவிப்பு. பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 15 அமைப்புகள் மற்றும் 210 நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களை முடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 2012ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க கட்டளையின் பிரகாரம் இந்த நாட்டில் 15 பயங்கரவாத மற்றும் தீவிரவாத அமைப்புகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய 210 பேரின் நிதி, ஏனைய நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன. இதன்படி விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தேசிய தௌதீக் ஜமாத், ஜமாதே மிலாதே இப்ராஹிம் போன்ற 15 அமைப்புகளின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு பணம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 113 பேரின் பணம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழர் பகுதியில் போதைப் பொருளுடன் சிக்கிய யுவதி. வவுனியாவில் 5 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது விற்பனைக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த 24 வயதினையுடைய யுவதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட யுவதியை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழில் ஆலய கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் கிணற்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது புங்குடுதீவு மட்டுத்துவள்ளி வயலூர் முருகனாலய கிணற்றிலிருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்தவர் புங்குடுதீவு மட்டுத்துவள்ளி 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய சிவகுகானந்தன் சிந்துஜா என்பவர் ஆவார். சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்கவில் மாயமான இளம் தாயும் மகளும் மக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறையினர். கட்டுநாயக்காவில் இளம் தாயும் பிள்ளையும் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த மே மாதம் 29ஆம் தேதி முதல் தனது மனைவி மற்றும் மகள் காணாமல் போயுள்ளதாக அவரது கணவர் கட்டுநாயக்க காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் ஜசோதா ஹன்சினி என்ற 26 வயதுடைய பெண்ணும் அவரது 4 வயது மகளும் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காணாமல் போன பெண் மற்றும் அவரது மகளை கண்டுபிடிக்க காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். அவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் பெண் மற்றும் அவரது மகள் குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக தெரிவிக்கவும் என அறிவித்துள்ளனர். மேலும் இவர்கள் தொடர்பான தகவல் தெரிந்தால் 071-859-1639 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிய குழந்தை ஒன்று கொடூரமாக தாக்கப்படும் காணொளி. நபர்களுக்கு நேர்ந்த கதி. சமூக ஊடகங்களில் குழந்தை ஒன்று கொடூரமாக தாக்கப்பட்ட காணொளி தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 4 வயது சிறுவன் கொடூரமாக தாக்கப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறையினர் விசாரணையை நேற்று ஆரம்பித்திருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் குறித்த நபரும் மேலும் தாக்குதல் சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 45 வயதுடைய ஆண் ஒருவரும் 37 மற்றும் 46 வயதுடைய 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வெளியோயா கல்யாணபுர பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான 4 வயதுடைய குழந்தையும் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருந்ததுடன் பொதுமக்கள் கடும் விசனத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2ஆம் கட்ட அஸ்வெசும நலன்புரி திட்டம். வெளியான முக்கிய தகவல். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட விண்ணப்பம் கோரல் இம்மாதம் கோரப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அஸ்வெசும நலன்புரி திட்டத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுவதனை ஏற்றுக்கொள்கிறோம். அதோடு 2ஆம் கட்ட விண்ணப்பம் கோரல் இம்மாதம் கோரப்படும். ஆகவே எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் தகவல் விண்ணப்பங்களின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நலன்புரி கொடுப்பனவு வழங்கலில் கடந்த 30 ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட தவறான வழிமுறைகள் அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் ஊடாக திருத்தப்பட்டுள்ளது.
அத்தோடு நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளை தீவிரப்படுத்தி நெருக்கடிகளை தீவிரப்படுத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் விவசாயிகளுக்கு வழங்கப்படவுள்ள புதிய சலுகை. 4000 விவசாயிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாராசூட் நாற்றாங்கால் தட்டுக்களை 25% மானியத்தின் கீழ் வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த மானியம் வழங்கப்பட உள்ளது. குறித்த தீர்மானமானது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் ஆலோசனைக்கு அமைவாக எடுக்கப்பட்டுள்ளது. புதிய விவசாய தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நாற்றுகளை நடுவதற்கு இந்த பாராசூட் நாற்றாங்கல் தட்டுக்கள் பயன்படுத்தப்படும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள பாராசூட் நாற்றாங்கல் தட்டுக்களின் அதிக நெல் விளைச்சல்களை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியின் வெற்றியை யாழில் கொண்டாடிய இலங்கை சிவசேனை அமைப்பு. நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக வெற்றி பெற்றதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இலங்கை சிவசேனை அமைப்பு மற்றும் இலங்கை உருத்திர சேனை அமைப்புகளின் ஏற்பாட்டில் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது யாழ் நகரில் உள்ள வைரவர் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கற்பூரம் கொளுத்தப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்று சிதறு தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு மோதகம் லட்டு பரிமாறப்பட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் பட்டாசு கொளுத்தியும் வெற்றியினை கொண்டாடியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார். அனுர குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பிரச்சினை தொடர்பில் தாம் முன்வைத்த கேள்வியை சஜித் நாடாளுமன்றில் எழுப்புவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தாம் எழுப்பிய கேள்வியை எவ்வாறு சஜித் பிரேமதாச எழுப்புவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என அவர் வினவியதோடு இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகர் மீதும் அனுரகுமார திசநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் சஜித் பிரேமதாச இந்த கேள்வியை 11:40க்கு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தி 12:10க்கு கேள்வி எழுப்பியதாகவும் சபாநாயகர் மஹிந்தயாப்ப அபேவர்தன தெரிவித்துள்ளார். சபாநாயகர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பாது நேரடியாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கேள்வியை ஒப்படைக்க முடியுமா என அனுரகுமார திசநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு விரும்பினால் நேரடியாக கேள்விகளை ஒப்படைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் நேரடியாக கேள்விகளை ஒப்படைப்பது பொருத்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பும் போது அங்கு சிறுபிள்ளை விளையாட்டுகள் இடம்பெறுவதாக அனுர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.